எந்த ஒரு மகத்தான நபர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So let's welcome the Konawai emoji. அந்த emoji இதுலயே சட்டை தச்சு போட்டு வந்திருக்காங்க. இனியன். ஓகே, இனியன் பவித்ரா இந்த பேர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு திரவியம் பவித்ரா பேர் தான் பிடிக்கும். இனியன் பவித்ரா பேர்லாம் எனக்கு பிடிக்காது. அது வந்து ஃபிக்ஷனுங்க, இது நான் ஃபிக்ஷன். ஓகே, ஸ்ரீது போன வாரம் நீங்க தான் வந்து இனியன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா. ஆனா பிடிக்கல. இம்ப்ரெஸ் அவங்க நம்மள பண்றாங்களா இல்ல அவங்கள எல்லாம் பண்றாங்களா? இல்ல இல்ல, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவங்க வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தனா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அப்படியே வச்சுக்கலாம். ரெகர்சல் பண்ணுங்க. ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு ஸ்வீட் கடைக்கு போனா கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி மட்டும் அது மாதிரி தான். ஒரு தடவை அந்த கோணலா ஒரு கிஸ் கொடுத்துற. அங்க அவங்களுக்கு எங்களுக்குலாம் நீங்க கொடுங்க. கேமரா பார்த்து கொடுங்க. ஸ்ரீது என்னடா வாயை தொடச்சு பக்கத்துல. ஓகே, சோ இனியன் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த என்டர்டைன்மெண்ட் ரவுண்ட்ல பேரப் ஆகி நம்மளுக்காக வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறாங்க. சோ போய் உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் மாளவிகா. சொல்லுங்க மாளவிகா, உங்களுக்கு என்ன எந்த இமோஜி உங்களுக்கு பேசிக்கலி எது ரொம்ப பிடிச்சிருக்கு? சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சில்மி சொன்னானே எனக்கு ஜெனரலா நிறைய சிரிக்கிறவங்க சிரிக்க வைக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். நான் தான் எனி ஸ்மைலி ஃபேஸ் இஸ் ஓகே. சரி, எனக்கு தெரிஞ்சு இது ஏத்துக்கிறியாமா? செலக்ட் பண்ண. ஓகே, சோ மாளவிகா கூட எந்த முரட்டு சிங்கிள் பேரப் ஆவறாங்க அப்படின்னு பார்த்தலாம். லெட்ஸ் வெல்கம் தட் இமோஜி. நிக்காம பேசுறவர் ஒருத்தர், நிக்காம பாடுறவங்க ஒருத்தவங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க அங்க நிக்கும் பொழுது இங்க 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஆஹா, இவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ரவுண்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு யாரும் ஒரு 2-3 பேர் யோசிச்சிருப்பீங்களே? ஒருத்தர் தான் யோசிச்சேன் சார். யார் அது? அபிராமி. வாய்ப்பு இல்ல. வந்த உடனே என் பேர் தான் சொன்னாங்க. அங்கேயே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சோ 10 பேர் இருந்தா கூட நம்ம வீட்லயே இருக்க ஒரு குத்து விளக்கு மாதிரி இருக்கிறது. ஏய் அழகாத. அபிராமிலே ஃபோக்கஸ் இருக்கும்போது மாளவிகா எழுந்துக்கும் போது அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே இங்க விழுந்துட்டேன். ஓ மை காட். எப்படி ஸ்கோர் பண்றடா இந்த பையன்? அவனுக்கு அப்படியே தூக்க மாத்திரை கலந்து போறான்னு என்ன கேட்டீங்களா? சோ அபிஷேக் அண்ட் மாளவிகா இவங்க ரெண்டு பேரும் இந்த என்டர்டைன்மெண்ட் ரவுண்ட்ல பேரப் ஆவறாங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் மணிமேகலை. வாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன கெட்டப்பா அது? லுங்கி கெட்டு வந்துக்கிறேன். அது இந்த நானும் ரவுடி தான் படத்துல நயன்தாரா ஒரு வாட்ச். என்னமோ கரகாட்டக்காரத்துல கடவை பார்த்த மாதிரி இருக்கு. விஜய் டிவியோட இரண்டாவது நயன்தாராவா நீங்க? ஏன் விஜய் டிவி ரெண்டாவது? அவங்க முதல்ல நிஷா தானே? நிஷா தான் செகண்ட், நான் ஃபர்ஸ்ட். அப்படியா? விஜய் டிவியின் முதல் நயன்தாரா மணிமேகலைக்கு எந்த விக்னேஷ் சிவன் காத்து கொண்டிருக்கிறார் அங்க பின்னாடி அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா உங்களுக்கு எந்த இமோஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க? எனக்கு இப்போ இந்த இமோஜில என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அது மாதிரி இருக்க கேரக்டரைசேஷன் தான் அந்த. யோசிச்சு பாரு, இல்ல யோசிச்சு பாரு, இவ்வளவு பெரிய வாயோட மொத்தோண்டு 2 கண்ணோட ஒருத்தன் வந்தானா எப்படி இருக்கும்? நிஜமாலுமே அது நல்லா இருக்குமா? இல்ல, எனக்கு எப்படி வேணும்னா நல்லா ஒரு மாதிரி பயங்கர ஹேண்ட்ஸமா, ஹைட்டா, நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்ச ஒரு பர்சன். ஒரு பையன் இருக்காமா இப்படி இப்படி ஆடுவான். அவங்களுக்கு 64 வயசு, அண்ணனுக்கு 70 வயசு. இந்த முன்னாடி கரெக்டா இருக்கு. நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்? சரி, ஸ்ரீநிதிட்ட கேட்போம். மணிமேகலை கூட யாரு பேரப் ஆகி இந்த என்டர்டைன்மெண்ட் ரவுண்டுக்கு யாரு வந்து பக்காவா இருக்கும்? அண்ணனுக்கு வரணும். கோபி அண்ணனுக்கு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. சோ சிவா தான் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். 109 தேங்காய் ஓடிற கோபி அண்ணனுக்கு வந்தலாம். சிவா ரொம்ப லவர் பாய் அந்த செட்ல. எல்லாரும் 2 பேருக்கும் 10 பொருத்தம் அப்படியே இருக்கும். அப்படியா? ஆமா. ஐயோ, அவரு வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. பைக் ரைட் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்கு கரெக்ட் மேட்சா இருப்பாங்க. அப்ப அந்த பையனை எனக்கு கொடுத்துருங்க. வேணாம்.